புதுக்கோட்டை கருமேனி ஓடை கிராமத்தில் தனியார் தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் அனைத்து வீடுகளுக்கும் கழிப்பறை கட்டிக் கொடுத்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் தாந்தானி ஊராட்சிக்குட்பட்ட கருமேனி ஓடை கிராமத்தில் 120 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் பல ஆண்டுகளாக கழிப்பறை வசதி இல்லாமல் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வந்தனர். இது தொடர்பாக அரசு அதிகாரிகளுக்கு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் உள்ளாட்சி தேர்தலில் தாந்தானி ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட சிவமேநாதன் தான் வெற்றி பெற்றால் கழிப்பறை கட்டிக் கொடுப்பதாக தெரிவித்தார். அதன்படி தேர்தலில் வெற்றி பெற்ற ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்ற சிவமேநாதன் தனியார் தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் கழிப்பறை கட்டி கொடுத்துள்ளார். 50 லட்சம் ரூபாய் செலவில் 120 கழிப்பறைகள் கட்டி கொடுத்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். நாங்க பாத்ரூம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். நமது ஊராட்சி மன்ற தலைவர் சிவமேநாதன் அவர்கள்ட்ட நாங்க பாத்ரூம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்பதான் அண்ணன் வந்து இந்த தொண்டு நிறுவனத்து மூலியமா எங்களுக்கு இந்த பாத்ரூம் அனைத்து வீட்டுக்கும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்க ஊருக்கு பாத்ரூம் வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் 10 வருஷ காலமா. இப்போ வந்து நாங்க ஊராட்சி தலைவர் போய் சொன்னோம், பாத்ரூம் வசதி இல்லை எங்களுக்கு, எங்க பிள்ளைய நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால கூட சொன்னோம். அவங்க தொண்டு நிறுவனத்தினால எங்களுக்கு பாத்ரூம் வசதி ஏற்படுத்தி கொடுத்தாங்க. தலைவர்கள்லாம் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு இதை கொண்டு போய் சேர்த்தேன். அதிகாரி என்ன சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் உடனடியாக தொண்டு நிறுவனத்தை நாடி தொண்டு நிறுவனத்தை கொண்டு கொடுத்து அது எவ்வளோ அதுக்கு 120 பாத்ரூம் கட்டி தரணும்னு சொல்லி பேசி கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்து கட்டி இப்போதைக்கு பூர்த்தி அடைஞ்சு விட்டது.